Hi friends, welcome to Speedy Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்கோட டெபாசிட் ஸ்லிப்பை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லிப்ல வந்து பிரான்ச்சோட நேம் எழுதுங்க. அடுத்து வந்து டேட், என்னைக்கு நீங்க இந்த ஸ்லிப் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட். அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் வந்து எஸ்பியா இல்ல சிஏயா ஓடியான்னு செலக்ட் பண்ணுங்க. எஸ்பினா சேவிங்ஸ் அக்கௌண்ட், அடுத்து சிஏனா கரண்ட் அக்கௌண்ட், இப்படி இந்த மாதிரி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து உங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டா எழுதிக்கோங்க. அடுத்து நேம் கேட்டிருக்காங்க, உங்க நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஆப்ஷனல் தான், கண்டிப்பா எழுதணும்னு இல்ல. அதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, இந்த பாக்ஸ்ல வந்து அந்த அமௌண்ட நம்பர் வைஸா எழுதுங்க. அடுத்து பாருங்க ருபீஸ் இன் பேட்ஸ் இருக்கு, அதே அமௌண்ட பேட்ஸ்ல எழுதுங்க. நான் இப்போ 7,000 7,000 ரூபாய் வந்து நான் டெபாசிட் பண்றேன், இதுல 7,000 ஒன்லின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து செக் மூலமா நீங்க டெபாசிட் பண்ணா மட்டும் இதை ஃபில் பண்ணா போதும், இல்லைன்னா வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, இங்க என்னெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ அதே தான் இந்த சைடும் ஃபில் பண்ணணும். இல்ல வந்து பிரான்ச் நேம் எழுதுங்க, டேட் எழுதுங்க. அடுத்து அக்கௌண்ட் டைப் எஸ்பியா சிஏயா ஓடியான்னு செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து உங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க. அடுத்து நேம், இதுல உங்க நேம் எழுதுங்க. அடுத்து என்னன்னா உங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இது ஆப்ஷனல் தான், எழுதுறதா இருந்தா எழுதலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து என்னன்னா ருபீஸ் இன் பேட்ஸ், இல்ல நீங்க வந்து டெபாசிட் பண்ற அமௌண்ட வந்து பேட்ஸ்ல எழுதுங்க. அடுத்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுல வந்து அதே அமௌண்ட நம்பர்ல எழுதுங்க. அடுத்து இந்த காலம் வந்து செக் மூலமா டெபாசிட் பண்ணா மட்டும் இதை ஃபில் பண்ணா போதும். அடுத்து கீழே பாருங்க சிக்னேச்சர் ஆஃப் டெபாசிட்டர்னு இருக்கா, இதுல வந்து உங்க சைனை போடணும். அடுத்து நேர இந்த சைட் பாருங்க, இதுல வந்து 2,000 ரூபாய் 500 200 100 அப்படி இருக்கா. இதுல வந்து நீங்க வந்து இப்ப 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கீங்க, அடுத்து 100 ரூபாய் நோட்டு எவ்வளவு வச்சிருக்கீங்க, 200 ரூபாய் நோட்டு எவ்வளவு வச்சிருக்கீங்க, அதை கவுண்ட் பண்ணி இந்த நம்பர் இருக்குல்ல இதுல வந்து எழுதணும். இப்போ நான் வந்து 500 ரூபாய் நோட்ல 10 நோட்டு வச்சிருக்கேன். சோ 500 × 10 அதை மல்டிப்ளை பண்ணி இல்ல 5,000 எழுதியிருக்கேன். அடுத்து 200 ரூபாய் நோட்ல நான் 5 வச்சிருக்கேன். அப்போ 200 × 5 அதை மல்டிப்ளை பண்ணும்போது 1000 கிடைக்கும். அடுத்து 100 × 10, 100 ரூபாய் நோட்ல நான் 10 நோட் வச்சிருக்கேன். சோ 100 × 10 எவ்வளவு 1000. அப்போ அதை கவுண்ட் பண்ணும்போது 7,000 கரெக்டா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் பேங்கோட டெபாசிட் ஸ்லிப்பை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.